வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தஞ்சை, நாகை, நெல்லை உள்ளிட்ட 11 இடங்களில் வெயில் சதமடித்ததால் மக்கள் தவிப்பு. நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், ஈரோடு, கரூர், பரமத்தியில் தலா 101 டிகிரி வெப்பம் பதிவு. வரும் 23ஆம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நதிகள் சீரமைப்பு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை ஆலந்தூர் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறொரு பாதுகாப்பான இடத்தை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். கடந்த 3 ஆண்டுகளில் அரசு துறைகளில் சுமார் 68,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தனியார் நிறுவனங்களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். திருச்சி பஞ்சப்பூரில் 17 கோடியே 60 லட்சத்தில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு நிர்வாக அனுமதி. ஓசூரில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் கூடுதல் வசதிகளை ஏற்பட்ட 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி. அனுமதியின்றி விசாரணை கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் தடை விதித்தது உச்சநீதிமன்றம். விஜயதசமியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அக்டோபர் 6ஆம் தேதி ஊர்வலம் நடத்த அனுமதி கோரி RSS தொடர்ந்த வழக்கு. செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான பேருந்து போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, பேரூர் மலை அடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். நிலச்சரிவு ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மேலும் 14 நாட்களுக்கு காவலை நீட்டித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. தன்னிடம் அரசியல் குறித்த கேள்விகளை கேட்காதீர்கள் என செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்ட ரஜினிகாந்த். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என வெளியான செய்தி பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்கேன். சாலையில் போவோர் வருவோர்களிடமெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது. அரசியல் குறித்து தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்த நிலையில் அமைச்சர் உதயநிதி பேச்சு. உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு.
இது முதலமைச்சர் தான் கேட்கணும், அவர்கிட்ட கேட்க அவர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் உங்க ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டீங்க. சரி, அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு, அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு, கொள்கைகள் மற்றும் கொள்கைகள் சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் மாநில மாநாடு என விஜய் அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக வெளியான தகவல் வதந்தி. ஆவி நிறுவனத்திடமிருந்தே நெய் கொள்முதல் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. வேண்டுமென்றே சிலர் தங்கள் மீது களங்கம் ஏற்படுத்துவதாக திண்டுக்கல்லை சேர்ந்த தனியார் நெய் தயாரிப்பு நிறுவனம் விளக்கம். திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நெய் தயாரிப்பு நிறுவனத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திடீர் ஆய்வு. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் சோதனை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானது என முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கண்டனம். வெள்ள பாதிப்புகளை திசை திருப்ப கடவுளை பயன்படுத்தி மோசமான அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியது உண்மைதான். ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் அதிர்ச்சி தகவல். லட்டு பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டது பற்றிய குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் OS சர்மிளா தகவல். திருவொற்றியூரில் வழக்கறிஞர் வீட்டில் 40 சவரன் நகையை கொள்ளையடித்த நபரை மடக்கி பிடித்த போலீசார். 40 பவுன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். தென் மாவட்ட மக்களின் கனவு ரயிலான பொதிகை அதிவிரைவு ரயிலின் 21வது ஆண்டு தொடக்க விழா. செங்கோட்டையில் கேக் வெட்டி கொண்டாடிய பயணிகள். சென்னை துறைப்பாக்கத்தில் தீபா என்பவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நாகை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை. மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோவில் கைது செய்து காவல்துறை விசாரணை. சென்னை கொடுங்கையூரில் உள்ள பிரியாணி உணவகத்தில் உணவருந்திய 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி. சென்னை அடுத்த செங்குன்றத்தில் உள்ள பிரியாணி உணவு கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விலையில்லா இருசக்கர வாகனத்திற்கான விண்ணப்பத்தை பெற குவிந்த மாற்றுத்திறனாளிகள். போதிய இடவசதி இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மருதானதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீரை திறந்து வைத்தார் அமைச்சர் ஐ. பெரியசாமி. சென்னை கிண்டி விமான நிலையம் செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி. மிகவும் ஊழல் கரைபிடிந்த கட்சி காங்கிரஸ் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். விவசாயிகளை அரசியலுக்கும் ஊழலுக்கும் மட்டுமே காங்கிரஸ் பயன்படுத்தி வருவதாக சாடல். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகள் பங்கேற்கும் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஜகத்ரி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாகன பேரணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 149 ரன்களுக்கு வங்கதேசம் ஆல் அவுட். இந்திய அணி 308 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் நிறைவு.